Question. இஸ்ரோ வின் கூற்றுப்படி இந்தியா தனது மட்டுப்படுத்தப்பட்ட விண்வெளி நிலையத்தை எந்த ஆண்டுக்குள் தொடங்க திட்டமிட்டுள்ளது? Option A. 2030, Option B. 2040, Option C. 2035, Option D. 2045, The correct answer is 2035. Question. சமீபத்தில் திறக்கப்படவுள்ள இந்தியாவின் மிக உயரமான விமான தளம் எங்கு அமைந்துள்ளது? Option A. சிக்கிம், Option B. அருணாச்சல பிரதேசம், Option C. லடாக், Option D. உத்தரகாண்ட். The correct answer is லடாக். Question. ஜூலை 30 அன்று தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள கூட்டு செயற்கைக்கோள் திட்டத்தின் பெயர் என்ன? Option A. சந்திராயன் -4, Option B. நிசா, Option C. ஆதித்யா L1, Option D. மங்கள்யான் -2. The correct answer is நிசா. Question. ஆட்சி மற்றும் புதுமையை மேம்படுத்தும் AI மிஷன் 2027 ஐ சமீபத்தில் அறிவித்த மாநில அரசு எது? Option A. கர்நாடகா, Option B. கோவா, Option C. மகாராஷ்டிரா, Option D. கேரளா. The correct answer is கோவா. Question. சமீபத்தில் எந்த உயர் நீதிமன்றம் நீதிபதிகளால் AI பயன்படுத்தப்படுவதற்கான விதிமுறைகளை வெளியிட்டது? சட்டரீதியான காரணங்களுக்காக ChatGPT போன்ற AI கருவிகளை பயன்படுத்துவதற்கு எதிராக எச்சரித்தது? Option A. பம்பாய் உயர் நீதிமன்றம், Option B. டெல்லி உயர் நீதிமன்றம், Option C. மெட்ராஸ் உயர் நீதிமன்றம், Option D. கேரளா உயர் நீதிமன்றம். The correct answer is கேரளா உயர் நீதிமன்றம். Question. AK-203 ஷேர் துப்பாக்கியை இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக உள்நாட்டிலேயே தயாரிக்க இந்தியாவுடன் எந்த நாடு கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. அமெரிக்கா, Option B. பிரான்ஸ், Option C. ரஷ்யா, Option D. இஸ்ரேல். The correct answer is ரஷ்யா. Question. இந்தியாவில் ஒரு வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்களின் எண்ணிக்கையை 1200க்கு கீழே குறைத்த முதல் மாநிலம் எது? Option A. உத்தரப்பிரதேசம், Option B. மத்திய பிரதேசம், Option C. பீகார், Option D. ராஜஸ்தான். The correct answer is பீகார். Question. சத்தீஸ்கரில் கல்வியை மேம்படுத்த கோல் இந்தியாவோடு எந்த அமைச்சகம் கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. கல்வி அமைச்சகம், Option B. பழங்குடியினர் நல அமைச்சகம், Option C. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், Option D. கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம். The correct answer is பழங்குடியினர் நல அமைச்சகம். Question. உயர்மட்ட கடலோர காவல்படை கூட்டம் இந்தியா மற்றும் தென்கொரியா இடையே டெல்லியில் சமீபத்தில் எத்தனையாவது பதிப்பாக நடைபெற்றது? Option A. 11வது, Option B. 12வது, Option C. 13வது, Option D. 14வது. The correct answer is 13வது. Question. அரசாங்கத்தால் கூறப்பட்டபடி கடந்த 10 ஆண்டுகளில் எந்த திட்டத்தின் கீழ் 3.3 கோடிக்கும் அதிகமான விண்ணப்பதாரர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர்? Option A. MGNREGA, Option B. NSDC மற்றும் PMKVY. Option C. திறன் இந்தியா மிஷன், Option D. ஸ்டார்ட் அப் இந்தியா. The correct answer is NSDC மற்றும் PMKVY. Question. வர்த்தகம் மற்றும் வணிகம் தொடர்பான எந்த மசோதா சமீபத்தில் ராஜ்யசபாவால் நிறைவேற்றப்பட்டது? Option A. நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா 2025. Option B. நிறுவனங்கள் திருத்த மசோதா 2025. Option C. சரக்கு ஆவணங்கள் மசோதா 2025. Option D. நடுவர் மற்றும் சமரச மசோதா 2025. The correct answer is சரக்கு ஆவணங்கள் மசோதா 2025.